உங்களுக்கு கேது தசை நடக்கிறதாக இருந்தா யாரும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் உங்க ஜாதகத்துல கேதுவும் குருவும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்ததுன்னா அதுக்கு கணேச யோகம் அப்படிங்கிற பேரு. ஏன்னா குரு வந்து ஞானத்துக்காக தியானுக்காக, அதே மாதிரி விநாயகரும் நன்னதை தந்தா அவரும் உங்களுக்கு வந்து ஞானத்துக்காக தான். அதனாலதான் இது கணேச யோகம் அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல கேது தசை நடக்கும்போது உங்களுடைய கேது உங்க ஜாதகத்துல கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து பிச்சாச்ச யோகம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அது ஒரு ஆத்மாவுடைய ஒரு இது வந்து உங்களை ஃபாலோ பண்ணின்னு வருது அர்த்தம். அதுல இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும்னு கேட்டேன்னாக்கா செவ்வாய்ங்கிறது ரத்தம், கேதுங்கிறது ஒரு ஷார்ப் ஐட்டம். ஸோ அதனால நீங்க உங்க அது ஏதோ ஒரு புண்ணா இது குத்தி குத்தி ரத்தம் வரா மாதிரி, உடம்புல ரத்தம் வரா மாதிரி, அதுல புண்ணு வரலாம் உடம்புல, இது மாதிரி எல்லாம் நிறைய தக்லீஃப்லாம் வரலாம் உங்களுக்கு கேது தசை நடக்கும்போது. அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளியில ஒரு குட்டி விநாயகர் வாங்கிக்கோங்க, வெள்ளி தட்டு வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அது மேல இந்த விநாயகரை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு காலங்காத்தால எழுந்து குளிச்சதும் ஒரு உதிரணி பாலால அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கணேச ஸ்லோகம் எது இருக்குமோ அது சொல்லுங்க. அப்படி இல்லாட்டா கேதுவோட ஒரு ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் சொல்றேன். பலாச புஷ்ப சங்காசம் தாரக கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேத்தும் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு அந்த பாலை தினைக்கும் குடிங்கோ. அப்போ உங்களுக்கு கேது தசையால உங்களுக்கு எதுவும் ஜாஸ்தி பாதகம் வராது.